வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார், ஹார்மஸ் நீரிணையில் ஈரான் ஒரு டோல்கேட் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது இது திரும்பவும் குளோபல் லெவலில் ஒரு பெரிய சோக் பாயிண்ட்டாக அது மாறி இருக்கிறதா? இப்போ அது கிளியர் ஆகாதா? ஏன்னா ட்ரம்ப் அந்த நாளை ஏற்றிக்கிட்டே போகிறார். 2 நாள் பேச்சுவார்த்தை 5 இப்போ 10 நாள் ஆக்குறேன்னு இருக்காரு. பட் ஒரு முடிவுக்கு வர முடியல. ரொம்ப பெரிய சிக்கலாக அது உருவாகி இருக்கிறதா? கடலுக்கு நடுவில் டோல்கேட்டாக எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அந்த ஏற்கனவே சுவேஸ் கனால் வழியாக போகக்கூடிய ஷிப்ஸுக்கு ஈஜிப்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க ஏதோ $2 மில்லியன் அது எவ்வளோ, அது ரொம்ப அதிகமாக என்னான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்க்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நீங்கள் சட்டவிரோதமாக, சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாகவும், குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் இல்லாமல் ஒரு இறையாண்மை மிக்க நாட்டை அடிக்கும்போது, அந்த நாட்டின் தலைவரியாக கொலை பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்ச அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் சண்டையை தொடங்குறாங்க. எனக்கு இப்போ போய் நீங்கள் இதுக்கு குறிக்கிட்டீங்கன்னா அடிச்சப்ப ஏன் சும்மா இருந்தேன்னு கேட்பாங்க அவங்க வந்து. ஆகவே வந்து சண்டை தொடங்கிட்டார் ட்ரம்ப்பு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கின்னு இருக்கார். மாட்டிக்கிச்சு நல்லா போய். இந்த வாரம் எக்கானமிஸ்ட், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் த எக்கானமிஸ்ட் மேக்சின், 140 ஆண்டுகளாக வரக்கூடிய மேக்சினோட கவர் ஸ்டோரியாக வந்து அட்வான்டேஜ் ஈரான் தான். எக்கானமிஸ்டோட கவர் ஸ்டோரி இந்த வாரம் வந்து அட்வான்டேஜ் ஈரான். டிப்ளமேட்டிக்காக, ஆமாம், டிப்ளமேட்டிக்காகவும் மிலிட்ரி வைஸும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கான் அவன். ஆனால் அவங்க அமெரிக்காவில் அவனை ஒன்றும் பண்ண முடியல, சரண்டர் பண்ண முடியல. தலைவர்களெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அடுத்தடுத்த தலைவர்களை கொலை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை கடந்த 30 ஆண்டுகளாக இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதை இஸ்ரேலால் அழிக்க முடியல. ஹமாஸை வந்து திரும்ப தலைவர்களை கொலை பண்ணாங்க, திரும்ப வந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாட்டோட இறையாண்மை மிக்க தலைவரை கொலை பண்ணுறது, அதுக்கு அடுத்து இருந்தவரை கொலை பண்ணுறது, அதுக்கு அடுத்து இருந்தவரை கொலை பண்ணுறது, இப்படியே போய்கிட்டு இருந்தோன்னா அவங்க நினச்சாங்க அது வந்து தலையில்லாத முண்டமாயிடும், நம்ம சொல்கிறத கேட்பான்னு. இல்லை, அவங்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ காஸ்ட்லி வெப்பன்ஸை வச்சும் அடிக்கிறத ரொம்ப லோ லெவல் காஸ்ட்டில் வந்து சீப் வெப்பன்ஸாலாம் அடித்து நிறுத்திடுறான். F-35 விமானத்தை, ஒரு F-35 விமானம் 400 கோடி பண்ணுறான். அது சாதாரணமாக ஒரு கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடியோ 2 கோடியோ இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனால் வீழ்த்தியிருக்காங்க. ஆகவே அவன் வந்து அவனோட உரிமைகளுக்காக போராடுறான். இவன் கோழ்பெடுத்து அடிக்கிறான் அமெரிக்காக்காரன் கூட. வந்து அந்த மனிதகுல விரோதி இஸ்ரேல் சேர்ந்துருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு வந்து அந்த நாட்டை, இறையாண்மை மிக்க நாட்டை அடிக்கும்போது ஒரு சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்க்குது. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சண்டையை தொடங்கி வைக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல ட்ரம்ப்புக்கு. இஸ்ரேலுக்கு இந்த சண்டையில் ட்ரம்ப்புக்கு என்ன வேணும்னு தெரியல. ஈரானுக்கு சண்டையை நிறுத்தணும். தெளிவான தெளிவாக தனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்ச ஒரே நாடு இஸ்ரேல். அவனுக்கு ஈரானை அடிக்கணும், குறைஞ்சது 6 மாதமாக சண்டை போடணும். பட் அது யூஎஸோட சப்போர்ட் இல்லாமல் முடியாது. ஸோ சண்டையை தொடங்கிட்டார் ட்ரம்ப்பு, நிறுத்த முடியல. போய் மாட்டிக்கினாங்க, குவாக்மா இருந்துவாங்க. போய் வந்து புதக்குழியில் மாட்டிக்கிச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும். குறிப்பாக அமெரிக்கா 831 டொமஹாக் க்ரூயிஸ் மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்க கடந்த 1 மாதத்தில் மட்டும். 831 டொமஹாக் க்ரூயிஸ் மிசைல்னால் அது 1991 தான் ஈராக் வாரில் வந்து ஃபஸ்ட்டு ஈராக் வாரில் அதை பறித்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஷிப்லேருந்து, சப்மெரின்லேருந்து அடிக்கலாம். அதை வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 10 மாடி கட்டடத்தில் 9வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இலக்கம் மட்டும் அது குறி வச்சு அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ப்ரெசிஷன். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு டொமஹாக் க்ரூயிஸ் மிசைலே வந்து பல 100 கோடிகள்ன்றாங்க, பல 100 கோடிகள். 831 அடிச்சிருக்கான். பாம்பு பண்ணதை தவிர ஒன்றும் ஈரானை உன்னால் பண்ண முடியல. இவன் போய் வந்து அந்த 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 தீவு, அது பேர் என்ன, கர்சாக் தீவா, கார்கு தீவை பிடிப்பான். கார்கு தீவெல்லாம் இவன் தொடவே முடியாது. 20 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரெச்சு. 1915 பிரிட்டன் அந்த முயற்சியை எடுத்து மண்ணை கவிட்டு ஓடினான். ஈராக் வார் 8 வருஷத்தில் ஈராக் அங்கே பாம்பு பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவன் சுற்றி வந்து கன்னி வெடிகளை வச்சுருக்கான். ரொம்ப சீப் ஆன்டிஷிப் மிசைல்ஸு, அண்டர் வாட்டர் சப்மெரின்ஸு, இது எல்லாம் இருக்குது. டோபோகிராஃபி மீதான நாலேஜுங்கிறது இன்னும் கூடுதலாக இருக்குது. அவன் இடம் அது, அவனுக்கு இருக்க இது வந்து இவங்களுக்கு கிடையாது. இப்போ 10,000 ட்ரூப்ஸை கொண்டு போய் அங்கே இறக்குனான்னா பலிகடா அவனுங்க லேண்ட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் எப்படி, ஆமாம், எப்படி முன்னேறுவீங்க நீங்கள் போய் வந்து அவன் அது தவிர வந்து அவன் அண்டர் சீயில் வந்து ஏகப்பட்ட டேங்கர்ஸை வச்சுருக்கான். கொளுத்தி விட்ருவான் எல்லாத்தையும். அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு தீவை பிடிச்சி அடிக்கலாம். அந்த தீவை சுற்றியும் அவன் வந்து கன்னி வெடிகள், ஸ்பீட் போட்ஸு, ஃபாஸ்ட் போட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் போட்ஸ் போய் பாம் லிடன் ஃபாஸ்ட் போட்ஸ் போய் ஷிப்பில் மோதிடும். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், எப்படிப்பட்ட கன்னி வெடிகள்லாம் குறி வச்சு 4-5 கன்னி வெடிகளை போட்டான்னா அது போய் வந்து ஷிப்பில் ஒட்டிக்கும்.
இட் வில் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஷிப். நீ அது வந்து நத்தை வந்து ஒட்டிக்குது இல்லை, அட்டைப்பூச்சி ஒட்டிக்குது இல்லை, அந்த மாதிரி முடிச்சு போச்சுக்க. எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். ஒட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இவன் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் பேச்சு பேசின ட்ரம்ப்பால் கார்கை அடிக்க முடியலன்றது வந்து பெரிய அளவில் பாடி பேக்ஸ் வில் ஸ்டார்டட் ரோலிங் அவுட். 10,000 ட்ரூப்ஸை கொண்டு போய் இறக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் திரும்ப அடிப்பான், அவன் இடம் அது. ஸோ சண்டே ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப். இந்த சண்டையோட நோக்கம் என்ன உங்களுக்கு? ஃபார் எனி வார் தெர் வில் பி அ மோட்டிவ். ஈராக் வாரப்போ தெர் வாஸ் அ மோட்டிவ், தெளிவாக இருந்தது, மக்களும் ஒத்துழைச்சாங்க. 15 நாளில் கடகடன்னு எல்லாம் சரிஞ்சு விழுந்து சரண்டர் ஆகிட்டான். இங்கே அப்படி இல்லையே. ஆகவே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க, முடிக்க தெரியல. அதோட விளைவு வந்து இன்றைக்கி உலகமே வந்து இன்றைக்கி பிணை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை வந்து 2000 கப்பல்கள் உள்ளேயும் வெளியில் நிற்குதுன்றான். 2000 ஷிப்ஸ் ஆர் வெயிட்டிங் டு பாஸ் த்ரூ. தெரியல என்ன ஆக போகுதுன்னு. இப்போ 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, எனர்ஜி இன்ஃப்ராவெல்லாம் அடிக்க மாட்டேன்னு. பேக்டோர் சேனல்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பாகிஸ்தான் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. இந்தியா அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டு நிற்குது. நாங்கள் வந்து தலால் நேஷன் இல்லை, புரோக்கர் நேஷன் இல்லைன்னு நக்கல் பேசுகிறார் ஜெய்சங்கர். பொறாமையில் வைத்தறிச்சல பாகிஸ்தானுக்கு அந்த கிரெடிட் கிடைச்சதை ஜெய்சங்கரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்திய வெளியுறவு தோல்வியோட மாபெரும் தோல்வி. இந்தியாவுக்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுற பாகிஸ்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இத்தனைக்கும் வந்து சவுதி, ஈரான் 2 பேரும் பரம எதிரிகள். அந்த சவுதிஸோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு பாகிஸ்தான். அதையும் மீறி இன்றைக்கி வந்து பைலேட்ரல் டாக்ஸுக்கு, பீஸ் டாக்ஸுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுப்புற பாகிஸ்தான் வருது. அது அமெரிக்கா அலோவ் பண்ணுது. நல்லா கவனிங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரதம மந்திரி இல்லை, ஆர்மி சீஃப் வந்து ஃபீல்டு மார்ஷல் முனீர் வந்து ட்ரம்ப்போட பேசுகிறார். இது எவ்வளோ பெரிய தோல்வி இந்திய வெளியுறவு கொள்கைக்கு. வரலாறு காணாத தோல்வி இந்திய வெளியுறவு கொள்கை இந்தியா என்று சந்தித்து கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வெளியுறவுத்துறை கொள்கை கொலாப்ஸ் ஆனது. ஆகவே இதில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெகு விரைவில் பாகிஸ்தான் போகிறார் என்று தகவல்கள் வருகின்றன பேச்சுவார்த்தைக்காக. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு மூக்கறுபட்ட ஒரு வேலை. ஜேடி வான்ஸும் ஈரான் தலைவர்களும் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்கன்னா இந்தியாவோட முகத்தில் வந்து அது டன்னாக கறி அள்ளி பூசினதுக்கு சமம். பூசிட்டாங்க. குறிப்பாக நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அந்த ஒரு இந்தியா அப்படிங்கிற அந்த நேஷனுக்கான அந்த இமேஜ் போயிடுச்சு. நாளைக்கு ஒரு இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் வந்துன்னா யுஎஸ் வந்து பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கும். நாங்கள் ஒரு சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்க, ஒரு பிரதம மந்திரி இருக்கார். ஆனால் இராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் கொடுக்குற மரியாதை வந்து அளப்பரியதாக இருக்குது. இது இந்தியாவோட முகத்தில் ஓங்கி விழுந்த ஒரு அறை. அது வந்து அந்த வைத்தறிச்சலில் தான் வந்து புரோக்கர்ன்ற வார்த்தைலாம் ஜெய்சங்கர் வாயிலேருந்து வரக்கூடாது. இத்தனைக்கும் அவர் ஒரு கன்வென்ஷனல் பாலிட்டிஷியன் கிடையாது. ஆமாம், அந்த வார்த்தையும் ஒரு வாயிலேருந்து வரக்கூடாது. ஏன் உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் மோடி சமரசம் பண்ணுறேன்னாரு, அப்போ அந்த தலால் புரோக்கர்ன்ற வார்த்தையை நீ சொல்ல வேண்டியதானே? அங்கேயும் அது பொருந்தில்லை. இட் இஸ் நாட் புரோக்கரிங், இட் இஸ் பீஸ் மேக்கிங். நீ அதை கோட்டை விட்டு நிற்கிற, அந்த வைத்தறிச்சலாம் அவனை பார்த்து தலால்ன்ற நீ புரோக்கர் மேக்கிங், புரோக்கர் பண்ணுறான்னு சொல்கிற நீ. அதான் ஜெயராம் ரமேஷ் சொன்ன மாதிரி அது புரோக்கராகவே இருக்கட்டும். புரோக்கன் நேஷன் புரோக்கர் பண்ணும்போது டெமோக்ராட்டிக் நேஷன் என்ன ஆச்சு? இட்ஸ் அ புரோக்கன் நேஷன். அது இட்ஸ் அ ஃபெயில்டு டெமோக்ரஸி, ஃபெயில்டு ஸ்டேட் பாகிஸ்தான். அவன் போய் உலகத்தோட நம்பர் 1 சூப்பர் பவருக்கும் ஈரானுக்கும் நடுப்புற அவன் பிரச்சனை இது பண்ணுறான், சமரசம் பண்ணுறான். இந்திய வெளியுறவு கொள்கையோட முகத்தில் விழுந்த அடி, சம்மட்டி அடி. ஆகவே போற ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு, நிறுத்த தெரியல. ஈரானியன்ஸ் இவ்வளோ தூரம் இதை இன்னையோட 1 மாதம் ஆகுது கரெக்டாக. ஈரானியன்ஸ் இவ்வளோ தூரம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை. 1 மந்த் பாம் பண்ணதை தவிர, கமேனியை கொண்டதை தவிர, அடுத்த 4 பேர் தலைவர்களை கொண்டதை தவிர என்னத்தை சாதிச்சு கிருஷ்ணனி? உனக்கும் ஏகப்பட்ட லாஸு. இல்லை, நோக்கம் இல்லாமல் ஆரம்பித்த வாரில் என்னத்தை சாதிக்க முடியும்? உனக்கு என்ன வேணும்? நீ நினச்சா வந்து அங்கே 10 நாளில் முடிச்சிடலாம். பொலிட்டிக்கல் எக்ஸ்கர்ஷன் மக்கள் கிளர்ந்து எழுவாங்கண்ணா. ரெஜிம் சேஞ்ச் அங்கே செஞ்சிட முடியும் நம்பினான்றாங்க முட்டாள்கள். அது இப்போ என்ன இப்போச்சு? உண்மையிலே அந்த மக்களுக்கு ஜனநாயகம் தேவை. கமேனி ஒரு மதவாதி, கமேனி ஒன்றும் ஜனநாயகவாதிலாம் கிடையாது. அது வந்து பட் 1000 இருந்தாலும் இன்னொரு நாட்டோட இறையாண்மை மிக்க நாட்டோட தலைவர். அவன் நாட்டில் போய் குண்டு போடுறதுக்கு அவன் இன்டர்னலாக பார்த்துப்பான். அவன் நாட்டில் குண்டு போடுறதுக்கான எந்த உரிமையும் அருகதையும் அமெரிக்கா கிடையாது. இல்லை, குண்டு போட்டு அமைதியை கொண்டு வருவோங்கிறதே முட்டாள்தனமானது, ஆக்சிமோரானது. அவன் போய் வந்து அப்போ என்ன ஆச்சு? கமேனிக்கு எதிராக உறுதியாக போராடிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்க பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கமேனியை பிடிக்காதவங்க கூட ஒன்று அமைதி ஆகிட்டான், இல்லை கமேனி சப்போர்ட்டர் ஆகல, ஆனால் அமைதி ஆகிட்டான். ஏன்னா வந்து கமேனியாக அமெரிக்க இம்பீரியலிசம் பண்ணால் அவன் ஒன்று மௌனம் காப்பான், இல்லை கமேனி பக்கம் தான் நிற்பான்.
ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு போனவங்க அதை சாதிக்க முடியாமல் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட லாஸ். ஏன்னா இந்த ஆண்டு இறுதியில் வரக்கூடிய தேர்தல்களில் வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் அடிவன். ட்ரம்ப்போட பாப்புலாரிட்டி 33% குறைஞ்சிருக்குன்றான். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிபப்ளிகன்ஸ்கிட்டே அது பெரிய அடி வாங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் இப்போ வந்து சண்டே ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் வர முடியல, ஃபேஸ் சேவர் இல்லை, தினம் ஒரு பேச்சு பேசின்னு கிடக்கிறாரு. இப்போ இங்கே அந்த இந்தியன் ஓஷனில் அடிக்கப்பட்ட உடல்களை அனுப்பக்கூடாதுன்னையும் இவங்க அனுப்புனதெல்லாம் அவங்க ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணி மார்டையர்ஸ் ஆக்கக்கூடிய வேலையை ஈரான் பண்ணுது. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இமோஷனலி அவங்களுடைய சிவிலியன்ஸாக அவங்க சைட் சேர்க்கறதுக்கான வேலையாகவும் அது. அவனெல்லாம் போய் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இந்த ஷிப்ஸ் எல்லாம் எதுக்கு அடிக்கணும்? என்ன அட்டுழியம் இதெல்லாம்? அப்போ இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் நீங்கள் அட்டாக் பண்ணும்போது அவன் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸை மறுச்சு நான் டோல் போடுறேன். இது வந்து அசிமெட்ரிக் வார், ஆர்டர்லெஸ் வார் இது. அதனால் தப்பு ரைட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது. இதை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தகுதியும் கிடையாது இது தப்பு இது ரைட்டுன்னு பேசுகிறதுக்கு. ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த நியாயத்துக்கும், எந்த சட்ட திட்டங்களுக்கும், எந்த சர்வதேச சட்டங்களுக்கும், எந்த ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் சட்ட திட்டங்களுக்குமே பொருந்தாத ஒரு ஜங்கல் வார், காட்டாட்சி, அந்த தன்மை கொண்ட அரசுகள் தான் இந்த 2 அரசுகளும், இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதனால் வந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எதை வேணால் செய்யலாம், முடிஞ்சா நீ பார்த்துக்கோ. நீ அவனை கண்ட மேனிக்கு போய் ரூல் ஆஃப் லா இல்லாமல் அடிப்பேன்னா அவன் கண்ட்ரோலில் இருக்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை கையில் எடுத்துக்கிறான். முடிஞ்சா நீ அடிச்சு பாரு. 2000 ஷிப்பையும் கொளுத்தி விட்டா என்ன பண்ணுவேன்? என்ன ஆகும்? நீ ஒன்றும் பண்ண முடியாது. அவனை ஒரு கார்னர் பண்ணினா அவன் பண்ணுறான். அதை என்ன ஒன்று சைனீஸ் ஆங்கிள் தான் வந்து இது ஒரு சில்வர் லைனிங். இதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ்லேருந்து சைனீஸ் ஷிப்ஸ் மட்டும் இன்றைக்கி ரெகுலராக வெளியில் போயிட்டுருக்குது. ஈரானோட ஆயிலை பெரிய அளவில் பையர் வந்து சைனா தான். சைனாவோட எனர்ஜி செக்யூரிட்டி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இன்டர்வைன்டு வித் ஈரான். ஸோ அதனால் அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து தயங்குறாரு. அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிடும்ட்டு. இதில் டிப்ளமேட்டிக்காக இன்னொரு விஷயம் சார், ரஷ்யா உக்ரைனுக்கு அந்த இதுக்கு பிறகு ரஷ்யாட்ட யாரும் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரியான இதையும் சாங்ஷன்ஸையும் கொடுத்தாங்க. இப்போ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அதை அவங்களே ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா இவ்வளோ நாள் அந்த இதில் இருந்ததெல்லாம் கொடுத்து அவங்க பெனிஃபிட்டை ஈட்டக்கூடிய இடத்துக்கும் போகிறாங்க. அதை திரும்ப சேர்த்தாங்கன்னா உக்ரைனுக்கு மறுபடியும் அடிவிழுங்கிற இடத்துலேருந்து அது பார்க்கப்படுது இல்லை. அது அப்போ பர்பஸ்ஃபுல்லி ஏற்கனவே செஞ்ச விஷயங்களையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு ட்ரம்ப் டிப்ளமேட்டிக்லி போய் நின்றுட்டாருன்னு பார்க்க வேண்டியது. கொஞ்சம் நெஞ்சம் இந்த டிப்ளமேட்டிக் கெயின்ஸையும் அமெரிக்கா இழந்துட்டு நவ் த எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ்னுவாங்க. ட்ரம்ப்போட கதை தான், த எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ். ராஜா அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறார். அதோட அர்த்தம் என்னென்னா, தன் நிலை பிறழ்ந்து தோல்வி அடைந்து முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் வர முடியாமல் நிர்கதியாக அம்பலப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். த எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ். எக்கானமிஸ்ட் கவர் ஸ்டோரி மாதிரி இட்ஸ் அட்வான்டேஜ் ஈரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ வல்லாண்மை மிக்க நாடு, இவ்வளோ பெரிய ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று நீ வந்து அவங்கள அடிப்பணிய வைக்க முடியும். கொண்டுக்கிட்டே இருக்க தலைவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆகவே இது ரொம்ப சண்டை சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா எல்லாருக்கும் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். சப்கோ சன்மதி தே பகவான் தான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவனேன்னு கேட்குறத தவிர வேறு வழி எதுவும் நமக்கெல்லாம் கிடையாது. பட் அவன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை வந்து அவன் சார்ஜ் பண்ணுறான்னா அது அவனோட உரிமை. அவனை ஒரு மனிதனை நீ வந்து கீழே போட்டு மிதிச்சுனா ஒரு கட்டத்தில் அவன் திரும்ப எதிர்க்க தான் செய்யும். அதான் நடக்குது இப்போ. இப்போ இதில் ஏதோ ஒரு ஆங்கிளில் சார், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிஸாகவே இருந்தாலும் ஈரான் கூட சைடு எடுக்காமல் அவங்க யூஎஸ் பேஸ்க்கு இடம் கொடுத்து போயிருக்காங்கன்னா அந்த ஸ்பிளிட்டை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? நமக்கு அதுவே கொஞ்சம் இல்லை. அது அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஈரான் மேலே ஒன்றும் எல்லாருக்கும் காதல்லாம் கிடையாது. அட்டூழியத்தை நிறையா பண்ணியிருக்கு ஈரான். இந்த 50 ஆண்டுகள் 79லேருந்து 46 ஆண்டுகளில் மனித உரிமைகளாக போராடினவங்க. குறிப்பாக 87 கமேனி வந்ததுலேருந்து, முதல்ல கொமேனி அப்புறம் கமேனி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே மனித உரிமைகளுக்கு போராடி கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்தா போடலன்னு. இந்த ஜனவரி மாதம் மட்டும் நடந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களில் 15,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் தான் கமேனி. அந்த மதவாதிகள் வந்து அவர்கள் வந்து ஏற்புடையவர்கள் அல்ல. அங்கே உள்ள ஜனநாயகத்துக்கான போராட்டம் பெரிய அளவு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீ அமெரிக்கா போய் பாம்பு போடும்போது அவன் ஒன்று கம்யூனி பக்கம் போயிடுறான், இல்லைனா வந்து கையேறு நிலைக்கு போயிடுறான். அரப் கண்ட்ரிஸ் ஏன் ஈரான்லேருந்து விலகினாங்கன்னு பார்க்க வேண்டியது. நான் சொல்கிறது அங்கே ஒரு ரிலீஜியன் லிங்கேஜ் இருக்குல்ல, இன்னும் சொல்ல இருக்குது. பட் அவன் ஈரான் வந்து எல்லாருமே போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தான். இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேலோட இருப்பியாக நான் ஏற்றுக்கலன்னு தானே சொன்னான். we are not recognizing Israel, we will wipe out Israel. வீரவசம் கமேனி பேசினார், அதுக்கு முன்னால் கொமேனி பேசினார். ஹிஸ்புல்லாஸை கம்ப்ளீட்டாக ஆம் பண்ணுறது ஈரானு, ஹமாஸை ஆம் பண்ணுறது ஈரானு, ஹவுத்தீஸை ஆம் பண்ணுறது ஈரானு. இப்போ ஹவுத்தீஸ் சவுதி பக்கம் போயிட்டானுங்கன்றாங்க. ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஈரான் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. தினமும் பிரச்சனை இஸ்ரேலுக்கு ஹமாஸை ஹிஸ்புல்லாவால். அதனால தான் லெபனான் பூந்து அடிக்கிறான் இன்றைக்கி. ஸோ பட்
ஒரு விஷயம் அவனுக்கு என்னென்னா அவனுக்கு கொஞ்சம் சுயமரியாதை உண்டு ஈரானுக்கு. அதனால தான் அந்த பிராந்தியத்தை பூரா அமெரிக்கா தான் கண்ட்ரோலில் எடுத்தது, அவனை எடுக்க முடியல. இப்போ என்ன ட்ரம்ப்போட எய்மு, சண்டே சீக்கிரமாக முடிவு கொண்டு வந்து அந்த ஆயில் வெல்த்தை கையில் எடுத்துடணும். ஈரானோட ஆயில் வெல்த்தை, வெனிசுலா ஆயில் வெல்த்தை கையில் எடுத்த மாதிரி தான் கண்ட்ரோலில் எடுக்கணும். அதுதான் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே எய்ம். இப்போ அதை வந்து ஈரான் அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டான். அப்போ சண்டை வந்து உங்களுக்கு தொடரும். அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வரணும். இவங்க போய் வந்து கார்க் ஐலாண்டு அடிக்கிறதுனா அடிக்கலாம், சேதாரத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் என்ன ஆகிடும், எக்கானமி போயிடும். நாளைக்கு இவன் கேப்சர் பண்ணுற அமெரிக்காக்காரன்னா அவனுக்கு அது வளமாக இருக்க ஈரான் தான் அவசியம். டெஸ்ட்ராய் பண்ண ஈரான் அவனுக்கு என்ன இருக்குது, அது ருவாண்டா மாதிரி விட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம்லாம் விட்டு போயிடும். ஆப்கானிஸ்தானை விட்டு போயிட்டான்ல, இது ஆப்கானிஸ்தானில் ஆயில் இருந்தால் போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். ஆயில் இருந்தால் ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்காக்காரன் போயிருக்க மாட்டான். ஏன் இங்கே போகிறான்னா இங்கே ஆயில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் மணி. அந்த எக்கனாமிக் ஆங்கிள்ங்கிறது எஸ், ஆமாம். எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அன் எக்கனாமிக் ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல இந்தியாவினுடைய எல்பிஜி கிரைசிஸ், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பஃபர் ஸ்டோரேஜ் நம்ம பெரிய அளவுக்கு இல்லை. கவர்மெண்ட்டை கேட்டால் 1 மந்த் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் அங்கேருந்து கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது இன்னமும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோங்கிறது நடக்கலை. அட்லீஸ்ட் இன் அதர் வேர்ட்ஸ் சைனாக்கு இருக்கக்கூடிய அந்த சில்வர் லைனிங் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிரதமர் இது சம்மந்தமான கொஷின்ஸை பார்லிமெண்ட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வச்சு சிஎம்ஸ் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. டீம் இந்தியாவாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னு பிரதமர் அதில் பேசியிருக்காரு. கடந்த காலத்தில் நம்ம கோவிடை எதிர்கொண்டிருக்கோம், அந்த இது இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வார் ரூம்ஸ் மாதிரி அமைச்சு நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவை உறுதி பண்ணுங்கள், இருக்கிறத யாரும் பதுக்கி வைக்காமல் பார்த்துக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போயிருக்கே தவிர உள்ளே வரக்கூடிய இன்புட்ஸை இது பண்ணுறதோ அது தொடர்பான கொஷின்ஸையே பார்லிமெண்ட்டில் ஹர்தீப் சிங் பூரியும் கொஷின்ஸ் எடுக்கலை, டாக்டர் ஜெய்சங்கரும் கொஷின் எடுக்கலை, பிரதமர் மோடியும் எடுக்கலை. அப்படின்னா இதில் கொஷின்ஸ் எடுக்க வேண்டாங்கிற இடத்துக்கு கவர்மெண்ட் வந்துருச்சா, இல்லை கேள்வி கேட்குறதையே ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்களா? பதில் இல்லாததுனால. இது வழக்கமான ஸ்ட்ராட்டஜி. கேள்வியெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது, ஹோல்டு பண்ணிக்கோங்க, நாங்கள் கேள்வியெல்லாம் நாங்கள் சொல்கிறத செய்யுங்க. ரொம்ப பிரச்சனை வருதுன்னா வந்து அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் ஹர்தீப் சிங் பூரியும் மீடியாவுக்கு பதில் சொல்லுவாங்க. மோடி சொல்ல மாட்டார். அது தெரிஞ்ச விஷயம், அதில் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அது தெரிஞ்சு தான் மக்களே ஓட்டு போடுறாங்க. ஸோ நேற்று கூட முதலமைச்சர்கள்கிட்டலாம் ஒரு ஒன்வே கம்யூனிகேஷன். தமிழ்நாடு அஸ்ஸாம்லாம் போகல, ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சீஃப் செக்ரட்டரிஸ் மட்டும். ஸோ நீங்கள் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, மோடி பேசாததில் ஒன்றும் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்றைக்கி கோஆர்டினேஷன் கமிட்டிஸை போடுங்கன்றாங்க, அது போட்டு தான் ஆகணும். இங்கே தமிழ்நாடுலாம் எலெக்ஷன் வந்ததால் அந்த மோடுக்கு போயிட்டாங்க. பேனிக்கை குறைக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு அரசுகிட்ட இருக்குல்ல. இப்போ தவறான செய்திகள் பரவுது. 100% பேனிக்கை குறைக்கிறதுக்கான பொறுப்பு அரசிடம் தான் இருக்கிறது. அது வந்து மத்திய அரசு மொத்தமாக செய்ய முடியலன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. டீம் இந்தியா ஒர்க் பண்ணுறது அது கரெக்ட் தான். இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாமே ஒழிய மோடி சொன்ன அந்த பாயிண்ட்டு கரெக்டு. பட் அவர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், அதை செய்ய மாட்டேன்றார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம். எக்ஸைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய அந்த எக்ஸைஸ்லேருந்து பெட்ரோலுக்கு ஏறத்தாழ 10 ரூபாய், டீசலுக்கு கம்ப்ளீட்டாக இருந்ததையும் எடுத்துட்டாங்கிறத பார்க்க முடிகிறது. இது எது வரைக்கும் செய்ய முடியும் சார்? ஏன்னா ஆயில் கம்பெனிஸ்க்கு போன வருடம் இல்லையே பெரிய லாஸ் இருந்தது, 12 நாள் வாருக்குன்னு ஒரு 30,000 கோடி கவர்மெண்ட் கொடுத்து அதை சரி கட்டினாங்கிறது இருக்குது. எலெக்ஷன் வரைக்கும் தான் இதை அரசு ஏற்றுக்குமா எக்ஸைஸ் டியூட்டியை? இதுக்கப்புறம் எலெக்ஷன் கரெக்டாக அந்த போலிங் முடிஞ்ச அன்ற மாலையிலிருந்தே இதனுடைய ப்ரைஸ் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை கரெக்டாக ஓட்டிங் முடிஞ்ச பிறகு ஏறலாம்ங்கிற ஒரு தீர்வு வைக்கப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஏறும். 29ஆம் லாஸ்ட் ஃபேஸ். 29 நைட்டு 8 மணிக்கு 7 மணிக்கே 6 மணியோட போலிங் வரும். 29 7 மணிக்கு விலை ஏற்றுவாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 29 7 மணி தவறுனா 1 மணி நேரம் அதிகமாக போகலாம். கண்டிப்பாக ஃபைனல் ஃபேஸ் முடிஞ்ச உடனே 5 மணியோட முடியுது, 7 மணி வரைக்கும் 7 மணி க்யூவில் நின்றவங்களாம் 7 மணி வரைக்கும் ஓட்டு போட்டுடலாம். ஸோ 7 மணிக்கு கண்டிப்பாக விலை ஏற்றுவான், எழுதி வச்சுக்கோங்க. 7 மணிக்கு விலை ஏற்றுவோம். மேபி இன்னும் 2 ஹவர்ஸ் தள்ளி போகலாம், நைட் 9 மணி கூட ஏற்றுவோம். லாஸ்ட் ஓட்டர் வரைக்கும் ஓட்டு போட்டு போயிட்டு வேறு வழி இல்லை அவங்களுக்கும். பெட்ரோல் விலையை ஏற்றுவதை தவிர ஒரு வழி இல்லை. இந்த சவுத் ஏஷியா பூரா நம்ம பிராந்தியத்திலலாம் 25% ஏற்றிருக்கான். ஸ்ரீலங்கா 25%, பாகிஸ்தான் 25%, பங்களாதேஷ் 25%. பங்களாதேஷுக்கு நம்ம கொடுக்குறோம், தானமாக நம்ம கொடுக்குறோம். ஆகவே கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஹைக் இஸ் இன்னெவிட்டபிள். தள்ளி போட்டிருக்காங்க. தே டெஃபர்ட் இட், தே நாட் ஸ்டாப்ட் இட். ப்ரைஸ் ஹைக்குங்கிறது இன்னெவிட்டபிள்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடியதை நீங்கள் ஏற்றுறீங்க, இன்ஃப்ளோ சரியாகாமல் எலெக்ஷனுக்கு பிறகு அது ஷார்ட்டேஜ் நோக்கி இல்லை போகும். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்புங்கிறது அது பெரிய சேலஞ்ச் ஆகும். ஆமாம், அந்த பொறுப்பு இருக்குது. பட் எலெக்ஷன் டைம்னால அதில் சிஎம் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அது எல்லாருக்கும் சேர்த்து தான் மோடி இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆமாம், பட் இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக சர்ப்ளஸில் நமக்கு இல்லை, போதுமான அளவும் இல்லை. அதற்கு பிறகு அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அரசுக்கு மிக முக்கியமான சேலஞ்சாகவும் அது இருக்கும். பார்லிமெண்ட்டில்
அது தொடர்பான டிஸ்கஷன்ஸையும் என்கேஜ் பண்ணலன்னும் போது எல்லாமே ஒன் வேவாக இருக்குங்கிறது உண்மையை வாக்கியம் தான் இப்போ ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ ட்ரம்ப்புக்கு இன்டர்னலி அவருக்கு பல கிரைசிஸ் இருந்ததுனாலையும் அவர் இதை என்கேஜ் பண்ணார் இந்த இதெல்லான்னு ஒரு பார்வை வந்தது. குறிப்பாக எப்ஸ்டின்ஸ் எல்லாம் வந்த பிறகு அவருக்கு இன்டர்னலி இருந்த பல ப்ரெஷர்ஸை பண்ணுறதுக்காக இதை கையில் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. இப்போ அவருக்கு அது ரெண்டு வகையிலும் பேக் ஃபயர் ஆகிடுச்சா? இதுவும் பேக் ஃபயர் ஆகி அந்த இன்டர்னலி அவருக்கு இருந்த அதிருப்தி ஏறி இருக்குது அப்படின்னும் போது கரெக்ட். இஸ் நோ க்ளூலெஸ்ஸுங்க. புலிவாலை பிடிச்சிட்டாரு. நவ் யூ வாண்ட்ஸ் அ ஃபேஸ் சேவர் டு எஸ்கேப். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு. வி ஆர் ஒன் த வார்ன்றாரு. தெர் இஸ் நத்திங் டு பாம் இன் ஈரான்றாரு. அப்புறம் அடுத்த நாளே பவர் சிஸ்டத்தை அடிப்பேன்றாரு. நான் வந்து கூடி சீக்கிரம் வாரம் முடிச்சுட்டுன்றாரு. நாளுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு. ஈ லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல். நடுப்புற ஒரு நாள் வந்து நான் இல்லை சண்டைக்காரனா, டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் சண்டே போட சொன்னாருன்ட்டார். பழியத்துக்கு அங்கே போட்டார். ஸோ அண்டர் ட்ரம்ப் இஸ் என்ன குவாக்மாயர் புதவழியில் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த வார் வந்து ஆஸ் ஆஃப் நோ கிளியர்லி இட்ஸ் அட்வான்டேஜ் ஈரான். எக்கானமிஸ்ட் கவர் ஸ்டோரி சொன்ன மாதிரி பார்ப்போம் சார். இது ஒரு குளோபல் இஷ்யூவாக இருக்கிறது. ஆனால் குளோபல் பவர்ஸ் எல்லாம் அமைதியாக இது இருந்து ஸ்பெக்டேட்டர்ஸாக இருந்ததன் காரணமாக இப்போ ஈரானுக்கு அட்வான்டேஜ் போனாலும் அவங்க அப்படியே தொடர வேண்டிய நிலை இருக்கிறது. நீங்கள் சொன்ன சப்கோ சண்மதி தேவகவான்ங்கிறத சொல்லியே நம்ம அவ்வளோதான் உரையாடல் நிறைவு செய்வோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.